வணக்கம். நற்பவி காஸ்பத்மா. நற்பவி 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 டிவைன் மேஜிக் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். எல்லாருமே வந்துட்டு நற்பவி மந்திரத்தை சொல்லிகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அந்த மந்திரம் வந்து அவ்வளோ வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லானது. ஸோ நம்ம மைண்டை வந்துட்டு எப்போயுமே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். நமக்கு எப்போயுமே எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கும் மனசில். ஸோ இந்த நற்பவி மந்திரம் வந்துட்டு அந்த ஓடிட்டே இருக்கிற எண்ணங்கள் வந்து நல்லெண்ணங்கள்னால் அதை நம்ம வரவேற்கலாம். ஸோ அது வந்துட்டு நமக்கு எப்பயாவது நம்ம கஷ்டப்பட்டது, நம்மளை யாராவது கஷ்டப்படுத்தினது, ஏமாத்துனது, இது மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ரொம்ப நம்ம துக்கப்பட்ட விஷயங்கள் அது வந்து திரும்ப திரும்ப வரும். நல்லதை விட கெட்டது தான் நமக்கு நிறைய திரும்ப வரும். ஸோ அப்போல்லாம் அதை தடுக்கணுன்னா நற்பவி 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 இதை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்ம மனசு வந்துட்டு நல்ல ஒரு தூய்மையான ஒரு நல்ல ஒரு எண்ணங்கள் கூடிய ஒரு ஸ்ட்ரென்த்தனாக ஒரு நல்ல ரிலாக்ஸான மைண்டோட ஒரு சுத்தமான மனநிலையோடு நம்ம இருப்போம். ஸோ அதை நற்பவி மந்திரம் சொல்லியிருந்தேன். இப்போ மெயினாக வந்துட்டு நான் இதுக்காக போட்டுட்ருக்கேன். 12 ராசிகளுக்கும் 27 நட்சத்திரங்கள் வந்து எந்த விதத்தில் வந்துட்டு ஃப்ளவர் மெடிசனில் போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு சின்ன டிப்ஸ். ஏன்னா நிறைய வந்து இங்கே கவுன்சிலிங் வரல, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வர்றாங்க. எப்பயுமே வந்துட்டு ஏதாவது ஒரு புரிதல் இல்லாமல் சண்டை, ஒருத்தர் மேலே ஒருத்தர் அவ்வளோ அன்பு இருந்தாலும் வெறுப்பு தான் அதிகமாக இருக்குது. வெளிப்படுத்துறது வெறுப்பாக இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிள் டிப்ஸ் இது. ஸோ இந்த சேனலில் வந்துட்டு எல்லாமே கிடைக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த டிவைன் மேஜிக்கில் A to Z எல்லாமே, மருத்துவத்துலேருந்து ஆன்மீகத்துலேருந்து ஜோதிடம், இது மாதிரி நிறைய சின்ன சின்ன உங்களுக்கு பரிகாரங்கள் எல்லாமே கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கான ஒரு விஷயந்தான் இது. ஸோ அதனால தான் நான் வந்து அந்த ராசிக்கு உண்டானதை நிறுத்திட்டு இன்றைக்கி இந்த பதிவு சொல்லிகிட்டு இருக்கேன். மெயினாக வந்துட்டு எப்போ பார்த்தாலும் சண்டை இருக்குது, ஒருத்தருக்கு பார்த்தாலே எரிச்சல் இருக்குது. நல்லதை இவங்க சொன்னாலே அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு காது கொடுத்தே ஒருத்தர் வாங்க மாட்டாங்க. இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த சோலை தான் தேர்ந்தெடுத்திருக்குன்றது அவங்கள இது இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட பந்தம்ன்றதை 2 பேருமே நினைக்கணும். ஸோ நினைக்கலன்றது பட்சத்தில் தான் வெறுப்பு இதெல்லாம் வருது. ஸோ கொஞ்சம் புரிதல் வேணும்னும் போது சின்ன சின்ன நம்ம வந்து எளிய பரிகாரங்கள் சொல்கிறோம். இது வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்குது. எங்கள் கவுன்சிலிங் கொடுக்கும்போது சொல்லுவோம், ரொம்ப உங்களுக்கு ப்ரெஷர் அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உப்பு வந்துட்டு உங்களுடைய எல்லா நெகட்டிவிட்டியும் எடுக்கக்கூடிய ஒரு பொருளுங்க. நான் இங்கே கூட உப்பு கொட்டி வச்சுருக்கேன். எவ்ரி வீக் வந்து சாட்டர்டேயில் அதை எடுத்து கரைச்சி வெளியே ஊற்றிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக வைப்போம். ஸோ நிறைய பேர் வராங்க போகிறாங்க இல்லையா? ஸோ அது வச்சுருக்கோம், வீட்லேயும் வச்சுருப்போம். நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து 2 பேருமே வந்து காலையில் டயத்தில் முடிஞ்சளவு காலையில் டைம் இல்லை, நேரமே இல்லைன்னா ஈவினிங்கும் போய்க்கலாம். பீச்சுக்கு போயிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிச்சுட்டு 24 மினிட்ஸ் வந்து தண்ணியில் அந்த அலையில் நின்றுட்டு ரொம்ப உள்ள அந்த அலை வந்து காலை டச் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு 24 மினிட்ஸ் டைம் பார்த்துட்டு நீங்கள் இருங்க, ரிலாக்ஸாக இருங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் வேறு எதையும் பேசாமல், எதையும் சண்டையாக எதையும் ஆரம்பிக்காமல், ஆர்கியூ பண்ணாமல், எதையும் வந்து டிஸ்கஸ் பண்ணாமல் அமைதியான மனநிலையோடு அது காலையில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ காலையில் முடியாதுன்றவங்க ஈவினிங்காவது ஏதாவது ஒரு டைம், காலையில் சுத்தமாக முடியல என்னும்போது ஈவினிங் போகலாம். ஸோ 2 பேரும் கை கோத்து நின்றுட்டு ஒரு 24 மினிட்ஸ் வந்து நீங்கள் சங்கல்பங்கள் பண்ணலாம். நாங்கள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கோம், 2 பேரும் ரொம்ப வந்து அந்யோன்யமாக இருக்கும், ஒருத்தர் மேலே ஒருத்தர் புரிஞ்சுக்கிறோம், புரிதல் அதிகமாகுது எங்களுக்குள்ள அப்படின்னு நல்ல சங்கல்பங்கள் சொல்ல. எதுவுமே எனக்கு சொல்ல தெரியல, நற்பவி மந்திரம் சொல்லுங்கள், நன்றி மட்டும் சொல்லுங்கள். கடலை பார்த்துட்டு, வானத்தை பார்த்துட்டு, பிரபஞ்சமே உனக்கு நன்றி, இன்றைக்கி 2 பேருமா ஒன்றா வந்திருக்கோம், எப்பயுமே வந்துட்டு நாங்கள் இதே மாதிரி நல்ல புரிதலோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணுங்கள். பிடிக்குதோ இல்லையா அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். பண்ண உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து ஒரு ரொட்டீனாக மந்த்லி ஒன்ஸாக வச்சுக்கோங்க. 15 டே அவங்களோட பிரச்சனையை பொறுத்து நீங்கள் போகலாம். வீக்லி ஒன்ஸ் போகலாம், இல்லை எனக்கு நிறைய டைம் இருக்குது ஆல்டர்னேட்டிவ் டேஸ் போகலாம், இல்லை 2 வாரத்துக்கு ஒரு தடவை, இல்லை மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக போங்க. இதை பண்ணுங்கள். அந்த 24 மினிட்ஸ்ன்றது ஒரு கணக்குங்க. நீங்கள் நில்லுங்க, கை கோத்துட்டு நின்றுட்டு நீங்கள் பாட்டு அந்த அலைகளை பார்த்து ரசிங்க. மைண்ட் ரொம்ப காமாக இருக்கும். நீங்கள் திரும்பி வாங்க, வந்துட்டு குளிச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் பாட்டு ஆஸ் யூஷுவல் உங்கள் ரொட்டீன் வேலைகளை பார்க்கலாம். ஸோ இது பண்ணி நிறைய பேருக்கு சொல்லி நல்ல பலன் இருந்திருக்குங்க. நீங்கள் இதை பண்ணுங்கள். ஸோ இந்த பதிவு வந்து மெயினாக இதில் சொல்லணுன்றதுக்காக தான் நான் அதிலிருந்து நிறுத்திட்டு அந்த நிறைய வந்துட்டு இந்த ராசி பலனில் நிறுத்திட்டு நான் இதை சொல்லிகிட்டு இருக்கேன் நடுவில். ஸோ இந்த டிப்ஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்ல உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை நீங்கள் தயவுசெய்து பண்ணுங்கள். பண்ணி பார்த்துட்டு ஏதாவது கமெண்ட்ஸ் போடுங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்டுனாலும் கால் பண்ணுங்கள். இல்லை எங்களுக்கு போகவே முடியலன்றவங்க கல்லுப்பு போட்டு குளிங்க. இப்போ நான் அடுத்த வாரம் போகலான்னு இருக்கேன், டைம் இல்லை அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் மண்டே இன்றைக்கி வீடியோ பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு சாட்டர்டே சண்டே தான் முடியும், இல்லை முடியாது இந்த வாரம் அடுத்த வாரம்னும் போது அட்லீஸ்ட் நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு பக்கெட் தண்ணியில் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு போட்டுருங்க. போட்டு அதை கலந்துட்டு அதில் குளிச்சுடுங்க. அது குளித்தாலே உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் மைண்டு. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருங்க. லைஃப் ஒன் டைமு.
நமக்கு போன பிறவி இருந்து தான் தெரியாது, அடுத்தது ஒரு பிறவி இருக்கான்னு தெரியாது. இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த பிறவியில் வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு மனசை அமைதியாகவும் ஆனந்தமாகவும் அன்பாகவும் வச்சுக்க முடியுமோ அது மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு இந்த சின்ன சின்ன டிப்ஸ் வந்து இந்த சேனலில் நிறைய விஷயங்கள் கிடைக்கும். படிப்புக்கு சொல்லியிருந்தது ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருங்க. நற்பவி நற்பவி நற்பவி.